ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவியாரி டிசைனர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் நெக்லைனில் மட்டும் ஒர்க் எப்படி போட போகிறோன்றதை தான் காட்டியிருக்கேன். ஒரு 1.5 இன்ச்சு டு 2 இன்ச்சு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒர்க்கை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்பவும் போல் ஃபஸ்ட்டு 4 லைன் ஜரி அது நெக்லைன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா 2 லைன் சில்க் த்ரெட்டில் கூட போட்டுக்கலாம். 4 லைன் இல்லாட்டி 3 லைன் போடுங்க. 2 லைன்லாம் போட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு 4 லைன் போட்டுருங்க. அதே மாதிரி ஒரு லைனில் போட்டிருக்கிற ஸ்டிச்சு அடுத்த லைன்லேயும் ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்டிச்சு பெருசாக சின்னதமாக போடாமல் போட்டிங்கன்னா நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். அதே மாதிரி 4 லைனுமே போட்டுக்கணும். சரிங்களா? போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்க போகிறேன். சுகர் பீட் வந்து நம்ம எப்போவும் போடுவோம் இல்லைங்களா, 2 சுகர் பீட் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். இப்போ ஸ்டிச்சு பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா, கீழே பாருங்கள் தெரியுது, ஈவனாக இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது 2 லைன் சுகர் பீட் வச்சுக்கிறேன். 2 சுகர் பீடாக ஒரு லைன் வச்சுக்கிறேன். மாற்றி சொல்லிட்டேன் சரிங்களா. 2 சுகர் பீடாக ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்தது போடலாம். 2 சுகர் பீட் தான் போடணும் எப்போவும் போடுற மாதிரி. சரிங்களா? இப்போது ஒரு லைன் பெரிய பீடு வைக்கிறேன். இந்த பெரிய பீடுக்கு ஒரு பீடுக்கு ஒரு ஸ்டிச் போட்டு பெரிய பீடு போட்டுக்கிறேன். திரும்பி அடுத்தது வந்து ஒரு சுகர் பீட் தான் போட போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிச்சு போடும்போது அந்த ஃபிங்கர் வச்சு ஒவ்வொரு பீடை தள்ளி தள்ளி போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் ஃபிங்கர் யூஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பழகிக்கிட்டிங்கன்னா ஸ்பீடு வரும். சரிங்களா? எனக்கும் கூட அப்படி தான், நான் ஃபிங்கர் வச்சு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு டைமில் மட்டும் ஃபிங்கர் யூஸ் பண்ணாமல் போடுவேன். ஒரு சில பீடு சுகர் பீடெலாம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து நீடில்லே டைட்டாக பிடிச்சிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது தள்ளி தான் ஆகணும் இல்லைங்களா. அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபிங்கர் வச்சு தள்ளுறது தான் ப்ராக்டிஸில் இருக்குது. ஆனால் ஃபிங்கர் வச்சு தள்ளாமல் போடுறது ஸ்பீடு ஈஸியாக சீக்கிரமாக போடுறதுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அந்த மாதிரி வச்சு போடலாம். அந்த பெரிய பீடெலாம் நம்ம அப்படி ஃபிங்கர் வச்சு தள்ள வேண்டியதே இல்லை. அந்த மாதிரி வச்சு போடும்போது சீக்கிரம் முடியும். சுகர் பீடு முடிச்சுட்டு ஒரு பெரிய பீட் போட்டிருக்கேன். திருப்பி அதே மாதிரி இன்னொரு லைன் சுகர் பீட் கொடுக்குறேன். என்ன எமர்ஜென்சியாக இருந்தாலுமே சுகர் பீடு வந்து 2 சுகர் பீடாக தான் கொடுத்தாகணும். அதே மாதிரி பெரிய பீடும் எந்த சைஸ் பீடாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு பீடுக்குமே ஒவ்வொரு ஸ்டிச் போடணும் கண்டிப்பாக பெரிய பீட்ஸுக்கு. சரிங்களா? சுகர் பீடுக்கு 2 சுகர் பீடுக்கு ஒரு ஸ்டிச்சு. உங்களுக்கு வேணும் டைட்டாக இருக்கணும், மூவ் ஆகாமல் இருக்கணும்னா சுகர் பீடுக்கு ஒவ்வொரு சுகர் பீடுக்காக கூட ஒரு ஸ்டிச்சு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது கேப்பு கீழே இருந்து ஒரு கேப் இருக்கிற அளவுக்கு கீழே சைடில் அந்த மாதிரி கேப் இருக்கிற மாதிரி வச்சு இந்த ஸ்கொயர் ஷேப் ஸ்டோனு ஷார்ப்பு வந்து அந்த சுகர் பீடு பார்க்குற மாதிரி வச்சு போடுறேன். ஒவ்வொரு ஸ்டோனாக ஒட்டி ஒட்டி தான் க்ளூ வைக்கிறேன் நான். அந்த கேப்பு இருக்கணும், ஈவனாக இருக்கணும் இல்லைங்களா, அதனால் கேப் பார்த்து பார்த்து தான் க்ளூ வச்சு அந்த ஸ்டோனை வைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டே எல்லாத்துக்கும் க்ளூ வச்சுட்டு அந்த மாதிரி வைக்கும்போது நம்ம ஸ்டோன் வைக்கும்போது கேப்பு ஈவனாக இருக்குமான்றது டவுட் தான். அதனால் ஒவ்வொரு இடத்துக்காக க்ளூ வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்டோனாக ஃபிட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அது முடிச்சுட்டு இப்போது சுகர் பீடில் போடுறேன். இந்த சுகர் பீடில் போடுறதுக்கான கேப் இருந்தால் மட்டும் போதும் அந்த ஸ்டோன் வைக்கிறது. ஒட்டணும் இல்லைங்களா, அதை சொல்கிறேன். கரெக்டாக அந்த சுகர் பீடு கீழே சைடில் 3 அந்த ஷார்ப் இருக்குது இல்லைங்களா, அந்த 3 சைட்லேயுமே ஒவ்வொரு சுகர் பீடு வைக்கிற அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி பார்த்து இந்த மாதிரி ஸ்டோன் வச்சுக்கோங்க. வச்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி 2 சுகர் பீடாக வைக்கிறேன். அந்த ஷார்ப் வந்து மேலே கீழே இருக்கிற அந்த இடத்துல மட்டும்தான் ஷார்ப் கொடுக்குறேன். சைடில் இருக்கிற இடத்துல கொடுக்கல. ஏன்னா இன்னொரு சைடு அதே மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு வருவோம். அந்த மாதிரி போடும்போது சைடில் வந்து அதுவே ஷார்ப்பு வந்துடும். ஷார்ப் போடுற இடத்துல ஒரு லாக் குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த சைடு திரும்ப போகிறோமோ அந்த இடத்துலையும்
அந்த சைட்லேயும் போயிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீடு கொடுத்தோன்னா நமக்கு அந்த ஷார்ப் ஈவனாக வரும். இதே மாதிரி இந்த கிராஸ் ஃபுல்லாகவும் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அடுத்த கிராஸு அந்த சைடில் இருந்து அப்படியே கிராஸ் எடுத்துகிட்டு வரேன். இப்போது ஒவ்வொரு ஃபஸ்ட்டு லைன் போடும்போது மேலே ஒரு ஷார்ப்பு போட்டிருக்கோன்னா அடுத்த ஸ்டோனுக்கு கீழே ஷார்ப் போட்டிருப்போம், அடுத்த ஸ்டோனுக்கு மேலே ஷார்ப் போட்டிருப்போம், அந்த மாதிரி போட்டிருப்போம். இப்போ அடுத்த லைன் வரும்போது மேலே ஷார்ப் போட்ட ஸ்டோனுக்கு கீழே ஷார்ப் வைக்கிற மாதிரி இருக்கும், கீழே ஷார்ப் வச்ச ஸ்டோனுக்கு மேலே ஷார்ப் வைக்கிற மாதிரி இருக்கும். மொத்தத்தில் சைடில் வந்து அதுவே நம்ம இப்படி ஸ்டிச் போடும்போதே அந்த ஷார்ப்பு ஈவனாக பண்ணிக்கும். ஸ்டிச் போட்டு லாக் போட்டுட்டு அந்த சைடு வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா பீட்ஸ் வைக்க ஆரம்பிக்கிறோம். இப்படி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக அந்த ஷார்ப் கிடைக்கும். இங்கேயும் பாருங்கள், ஒரு லாக் போட்டுட்டு அப்புறம் எந்த சைடோ அந்த சைடில் கீழே போயிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா பீடை கண்டினியூவாக போடுறேன். அதே மாதிரி தான் அந்த ஷார்ப் கொடுக்குற எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்டோனுக்குன்னு இல்லை, வேறு எந்த ஒர்க்கு போடுறீங்கனாலும் இந்த மாதிரி ஒரு லாக் போட்டு ஆப்போசிட் சைடில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப் கிடைக்கும். இப்போ ஃபுல்லாக இந்த ஸ்டோன் ஃபுல்லுத்துக்குமே சுகர் பீடை அவுட்லைனாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போது இந்த மாதிரி பெரிய பீடு சுகர் பீடாக மாற்றி எடுத்திருக்கேன். நெக்லைனில் போட்டிருக்கிறத விட சின்ன சைஸ் பெரிய பீடு, சரிங்களா? நெக்லைனில் போட்டிருக்கிறது நம்பர் 4னா இது நம்பர் 3 அந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி த்ரெட் வழியாக இன்சர்ட் பண்ணும்போது ஒரு பெரிய பீட் தான் ஃபஸ்ட்டு வரணும், அடுத்தது சுகர் பீடு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன் நீடில். இப்போது அரும்பு வச்சிட்ருக்கேன். அரும்பு வைக்கும்போது கீழே ஷார்ப்பு மேலே ஷார்ப் இருக்குது இல்லைங்களா, ஷார்ப்பில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று, திரும்ப கீழே இருக்கிற ஷார்ப்பில் ஒன்று, அந்த மாதிரி அந்த தனி ஸ்டோனாக பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருந்து 3ஆவும் தெரியும், அந்த சைடில் இருந்து 3ஆவும் தெரியும், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இன்னும் நிறைய போட்டால் நமக்கு அந்த இடத்துல கேப் இல்லை நிறைய போடுற அளவுக்கு, அதனால இந்த மாதிரி ஸ்டோனோடைய ஷார்ப்பில் மேலே கீழே ஷார்ப்பில் ஒன்று சென்டரில் ஒன்று இருக்கிற மாதிரி இந்த அரும்பு போட்டிருக்கேன். இதே மாதிரி தான் ஃபுல் அந்த ஸ்டோன் எல்லாத்துக்குமே போடணும். எல்லாத்துக்குமே போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கீழே கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த கேப் ஏதாவது பண்ணுறீங்கன்னா என்ன சுகர் பீடு வைக்கலாம், பெரிய பீடு வைக்கலாம், அப்புறமா ஸ்டோன்ஸ் வைக்கலாம், இல்லாட்டி ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கேப்பில் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் ஸ்லீவுக்கு வந்து புட்டாஸ் போட போகிறேன். பேக் நெக்குக்கெலாம் புட்டாஸ் போடலை. இப்போது புட்டாஸ் வந்து அந்த ஸ்டோனையே அங்கங்கே ஒட்டியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு எங்கே வேணுமோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு ஸ்டோனை ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு அந்த ஸ்டோனை சுற்றி சுகர் பீடால் அவுட்லைன் பண்ணிக்கிறேன். கீழே பண்ணோம் இல்லைங்களா நெக்லைனில், அதே மாதிரி தான் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி அரும்பையும் கொடுக்க போகிறோம். மேலே மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு வேலை சின்னதாக ஒரு அரும்பு கொடுத்து ஒரு ஜும்கா டைப்பில் ஹேங்கிங்ஸ் இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நான் ஒவ்வொரு இது அரும்பு வச்சுருக்கேன் இல்லைங்களா, அரும்பு வச்சுட்டு அரும்போட எண்டில் எண்ட் நாட் போடாமல் அப்படியே கனெக்ட் பண்ணி ஸ்டிச் போட்டு அடுத்தடுத்த அரும்பு வைக்கிறேன். அதே மாதிரி அதில் வந்து கீழே நெக்லைனில் போடும்போது நம்ம 3 அரும்பு மட்டும்தான் வச்சுருப்போம். ஷார்ப்பில் 2 எட்ஜ்லேயும் வச்சுருப்போம். அதுக்கு சென்டரில் ஒரே ஒரு அரும்பு, மொத்தம் 3 இருக்கிற மாதிரி, எந்த சைடு பார்த்தாலும் 3 இருக்கிற மாதிரி தான் வச்சுருப்போம். ஆனால் இதில் வந்து கேப் விடாமல் நெருக்கமாக போடுறேன். இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு அரும்பு வச்சுருக்கேன், அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன், நெருக்கமாக இருக்கிற மாதிரி, சரிங்களா? இப்போ வச்சுட்டு எண்ட் நாட் போட்டேன். இப்போ மேலே இருந்து ஒரு பெரிய பீடு அந்த சுகர் பீடை ஒட்டி ஒரு சுகர் பீடு இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். இதை தான் ஸ்லீவுக்கு இந்த மாதிரி அந்த புட்டாஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பேக் நெக்குக்கு சேம் ஒர்க்கு தான், பட் புட்டாஸ் போடலை. உங்களுக்கு வேணும்னா பேக்லேயும் புட்டாஸ் போட்டுக்கலாம், இல்லை ஹெவியாக தெரியுதுன்னா புட்டாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட சிம்பிளாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
இந்த ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு இருந்தால், இப்போ நெக்கில் இருக்குது இல்லைங்களா, இந்த அளவுக்கு புட்டாஸ் போடாமல் ஸ்லீவுக்கும் சேம் அதே மாதிரி போட்டிங்கன்னா அதுவே நல்ல கிராண்ட் ஒர்க்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சவி ஆரி டிசைனர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.